நாம் இந்த பிக்சர்ஸ்லாம் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறேன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்ட்ரோக்குள்ளே. ஹாய், நான் உங்கள் விகேடி பாய்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். ஃபஸ்ட் ட்ரைங்க எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். கேம் உள்ள நம்ம சூப்பர் மார்க்கெட் இதானா இன்னும் சொல்கிறாங்க யூ வில் ஸ்டார்ட் யர் ஸ்மால். அதெல்லாம் நம்ம யார் பச்சுன்னு இருப்போம். வாங்க போய் பார்க்கலாம். இதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இதான் சுற்றி இருக்கிற இடம். யாருன்னா ஒருத்தர் கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் கூட வாங்கலைங்க. வாங்க நம்ம பொருள் வாங்க போகலாம். வாங்கிடலாமா? நம்மள்ட்ட இப்போதைக்கு 50 ரூபாய் தான் இருக்குது. 50 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்க முடியும் தெரியலே. சிரல்ஸ் 2 போட்டு விட்டுடலாம். ப்ரெட் ஸ்லைஸ் ப்ரெட் 3 போட்டு விட்டுடலாம். ஃப்ளவர் 3 போட்டு விட்டுடலாம். அது 2 இருக்கட்டும். காட்டு குத்துலாம் எல்லாத்தையும். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இது 135 ரூபாயா? நம்ம எப்படியோ வாங்கிட்டோங்க. நம்ம லோன் போட்டு கீன் போட்டு. நம்மள்கிட்ட இவ்வளோ காசுலாம் இல்லை. வாங்க நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இதை வைக்கணுங்க. இது ஃபஸ்ட் ட்ரைனாவே ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்தது அதை கட் பண்ணிட்டேங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு வைக்கவே. அதனால் நான் அப்படி கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வெறுப்பே ஆகிடும். அதனால் நம்ம கட் பண்ணிட்டோம். இதோ போட்டோம் பாருங்க. எப்படியோ வச்சிட்டோங்க. அதை இப்போ நம்ம குப்பை தொட்டியில் போட முடியாதுன்னவே இங்கேயே வச்சிடலாம். அடுத்தது வேணுன்னா நம்ம குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். இங்கே எப்படியோ வச்சாச்சு. இதை வைக்கவும் நான் கஷ்டப்பட்டு இருந்தேங்க. இது சாக்கோ பிக் காணும். சாக்கோ பிக் இப்போ கற்றுக்கணும் நம்ம வைக்க. இதுக்கு மேலே ஈஸியாக வச்சிடலாம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கீழே வீழுது. ஏன் இப்படி ஆக்குது? இதை பாருங்க, எனக்கு திருப்பியும் கொஞ்சம் தடுமாறுதுங்க. நம்ம இதான் ஃபஸ்ட்டு பாட்டு. நம்ம செகண்ட் பார்ட் அப்போ நல்லா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டுனவே கொஞ்சம் தடங்கள் ஆகுது. வச்சாச்சு இந்த சாக்கோ சிப். நம்ம போய் வைக்கலாம். டஸ்ட்பின் உள்ள ஓப்பன் பண்ணலாமா கடையை? இந்த கடையை ஓப்பன் பண்ணாமா? நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கடையை ஓப்பன் பண்ண முடியும். பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணலையாமே. நம்ம போய் டஸ்ட்பினில் போட்டு வரலாம் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே. வாங்க நம்ம போடலாம். போட்டுட்டீங்களா? இன்னும் போடல. போட்டோம். நீங்கள் பண்ணாதான் இந்த கடையை ஓப்பன் பண்ணுவேன்ட்டு இன்னும் கடையை நான் ஓப்பன் பண்ணல. நீங்கள் லைக் சீக்கிரமாக பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணிட்டீங்களா? நீங்கள் இன்னும் பண்ணல. அதனால தான் நானும் பண்ணல. நம்ம அதுக்குள்ளே அப்படியே ரேட்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கு நம்ம 1 வச்சு 80 போட்டுக்கலாங்க. எப்படியா இருந்தாலும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பைசா கட்டுப்படி ஆகும். இப்போ நான் அதே தானுங்க போட்டேன். 11 பைசா வச்சுக்கலாங்க. ஏன்னா 1 பைசா வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது? நம்ம வாங்கிறது அவ்வளோ வருதுங்க. இதையும் நம்ம 1 பைசாவே வச்சுக்கலாங்க. 3 ரூபா வச்சுக்கலாமா? லைக் பண்ணி சொல்கிறேங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறோங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இது மட்டும்தாங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வாங்க நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் லைக் போட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம. வாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு கடை உள்ள பில் போட வரோங்க. வாங்க பில் போடலாம். ஃபஸ்ட்டு மேடம் நிறைய வாங்குவாங்களாம். நிறைய வாங்கினோம். வாங்க சாப்பிக் உங்களுக்கு பிடிக்குமா மேடம்? வாங்க நம்ம பில் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, காசு கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் ட்ரைனவே இது கூட எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் லாஸ்ட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணேங்க. இதை கம்மியாக்கி 14 நிமிஷம் வந்துட்டேங்க. எப்படியோ இவங்களுக்கு நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். இது அத்தை பேர் அவங்களுக்கு. நான் இதுக்கு மேலே ஈஸியாக போட்டுருவேங்க. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு. நோ செக் அவுட் த ஃபுல்லாக
என்னடா இப்போ வர கஸ்டமர்லாம் ஈஸியாக போயிடுறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறோம் நம்மளுக்கு தான் தெரியும். லோன்லாம் வாங்கி வச்சோங்க, அழுகையாக வருதுங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க, சும்மாங்க. இது நான் வீடியோக்காக சும்மா சொல்லின்னுக்கிறேன், அழுகெல்லாம் வரல. வாங்க இதுக்கும் பில்லு போட்டுடலாம். டக்குன்னு பில்லு போட்டுருங்க. டக்குன்னு நம்ம பாட்டு பாடலாம், ஏன்னா ஏற்கனவே தான் பில் போட்டு தானே இருக்கோம். டக்குன்னு பில்லு போடுங்க சார். சார் நீங்கள் இப்பெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா டக்குன்னு பில் போட மாட்டீங்க சார். டக்குன்னு பில் போடுங்க சார். ஓகே, பில் போட்டுடலாம். நான் தான் இந்த கடையோட ஓனர். இன்னும் எத்தனை 25 பேரை பார்க்கணுமாங்க. நான் இப்போ எப்படி மல்டிப்ளே வாய்ஸில் பேசி மொக்க வாங்கினான்ட்டு பார்த்தீங்க. இப்படிலாம் நான் பேசினா தான் உங்கள் லைக் கிடைக்கும்ன்ட்டு கஷ்டப்பட்டு பேசினுக்கிறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். அப்படியே நம்ம பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இது ஒரு 100 பேர் பார்த்துட்டாங்கன்னா செகண்ட் பார்ட் போடுவேங்க. ப்ளீஸ் 100 பேர் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோங்க. நம்ம டக்குன்னு பில்லு போடுறோம். ஹே, டக்குன்னு பில் போடு. நீ இப்படி சொன்னாலாம் நான் பில் போட மாட்டேன். கார்டா பெரிய யோங்க, நீங்கள் கார்டுலாம் யூஸ் பண்ணுறீங்க. 4 ரூபாயில் 10 கம்மின்னா நம்ம போட்டு பார்த்தாவே 90 ரூபா ஓட்ட பார்த்து அந்த கார்டில் தப்புன்னு வந்துச்சு. நம்ம அப்படி ஒரு வாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க ஏன்னா கார்டை பார்த்துட்டு வந்து நம்ம கடையை வச்சிடுவாங்க. நம்ம இப்படி ஒழுங்காகவே போடலாம். இனிமேட்டு கரெக்டாக தான் போடுவோம், ஏன்னா நம்மளுக்கு தான் புரிஞ்சிச்சு இனிமேட்டு இப்படி தான் போட்டாங்கன்னு. வரவங்க எல்லாருமே கார்டு தான்டா யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கார்டு யூஸ் பண்ணுறது ஒரு நல்லது தாங்க. ஈஸியாக நம்ம நம்பர் மட்டும் போட்டால் போதும். இது நான் கையில் எடுத்து லாஸ்ட்டு ஒரே கஸ்டமருங்க. உங்களுக்கும் நாம் ஒரு பில் போட்டுடலாம். லாஸ்ட்டு கஸ்டமர் இல்லை வந்துக்கினே இருக்காங்க. ஐயோ, நம்ம கடையில் ஒன்றுமே இல்லை, கையிலலாம் எட்டு பார்க்குறாங்க. சரி, வந்த 2 கஸ்டமரும் போயிட்டாங்க. எவனோடா 2 கஸ்டமர் போயிட்டாங்க. நம்ம 25 கஸ்டமர் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வாய்ப்பு தாங்க நம்ம பண்ணுறது. நம்ம கலாக்குன்னு எல்லாத்தையும் வாரி போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு தானே எல்லாமே. ஏன் நம்ம வாரி போடக்கூடாது? எல்லாமே வாரி போடலாம். போட்டேன். நம்ம போய்ட்டு ஐயோ, நம்மள்ட்ட இருக்கிறது 92 ரூபா, அது கூட 8 ரூபா, டோட்டல் 100 ரூபா. ஆனால் பேலன்ஸ் வெறும் 47 ரூபா தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது? கஷ்டமுங்க. நம்ம போய்ட்டு லோன் வேறு போடணுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். நீங்கள் லைக் போட்டால் இதுக்கெல்லாம் காசு இல்லை, எங்களுக்கு வரும். இந்த காசை வச்சு நாங்கள் போடுவோங்க. ப்ளீஸ் லைக் ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் போடுங்க. ஆனால் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எங்களுக்கு வீடியோ கொஞ்சம் தான் சுமாராக இருக்கும், ஏன்னா நாங்கள் ஃபோனில் தான் எடிட் பண்ணுறோம். எங்கள்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை, பிசி, லேப்டாப். அதனால் ஃபோனில் தான் எடிட் பண்ணி போடுறோம். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவோம் கேமரா. அதில் தான் கேமரான்ற லேப்டாப் வாங்கிடுவோம். அதில் இனிமேட்டு வீடியோ போடுவோங்க. அடுத்தது ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் கம்மிங் அப்பு. எல்லா கமெண்டில் ஃப்ரீ ஃபயர்னு கமெண்ட் பண்ணால் நான் ஃப்ரீ ஃபயர் இன்னும் 1 மாதத்தில் எப்படின்னா போட்டுருவேங்க. ஏன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணாதான் எங்களால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கேம் நாங்கள் வச்சுருக்கோங்க, RC20 அதெல்லாம் கூட போடுவோங்க. சீக்கிரத்தில் போட்டுருவோங்க. ஐயோ, வந்த கஸ்டமர் போயிட்டாங்களே, ஐயோ டக்குன்னு எடுத்துங்க. ஐயோ, இன்னொரு கஸ்டமரு போயிட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 2 கஸ்டமர் போயிட்டாங்க, வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கஷ்டமாக இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி RC20, RC24, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவாங்க.
நீங்கள் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுதாங்க உங்கள்கிட்ட கேட்டுனுக்கிறேன். லைக் ஷேர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரேடியோ உருவாக்கினாங்க. அதை மாதிரி நாங்கள் கிரிக்கெட் வீடியோ ஏற்கனவே போட்டுக்கிறோம். அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் ஃபோன் கேமராவில் எத்தனாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. அது எப்படின்னா டிசி கிங் விசஸ் டேஞ்சர் கைஸ் அப்படி 2 பேருக்கும் போட்டுருந்தவங்க. கரெக்டாக தெரிலங்க. டிசி கிங் சாமி தப்பாக சொன்னால் மன்னிச்சு சாரிங்க. ஏன்னா நான் இப்போ தாங்க அந்த இது கேமராமேனான நான் தாங்க இந்த இதுவில் கேமராமேன். என் பேர் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேமராமேன் நேம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண எத்தனை கமெண்ட் வருதோ அத்தனை கமெண்ட்டுக்கு நான் சொல்லுவேங்க. ஐயோ நெஸ்கிட்டு போயிட்டாங்க. ஏய் பிரபு இருங்க பிரபு. வாங்க நம்ம அடிக்கலாம். நிறைய கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6 மணி தான். வாங்க நம்ம அடிக்கிடலாம். அடிக்காச்சுங்க. இன்னொரு 3 பாக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடை வாங்கிக்கிறோங்க. நிறைய கஸ்டமர் வேறு நிற்கிறாங்க. நம்ம பொருள் அடிக்கிட்டு போனோங்க. டக்கு டக்குன்னு அடங்கணும். நீங்கள் எனக்கு கொஞ்சம் லைக் போட்டால் கூட நான் எப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைக் போடுங்க. நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன். எங்கள் பாய்ஸ்லாம் அவங்க இன்னும் கேமரா ஷூட்டிங்கில் இருக்காங்கங்க. நான் ஒரு கிரிக்கெட் ஷூட்டுன்னு அவங்களாம் ஷூட்டிங் போயிடுவாங்க. இன்னொரு கேமராமேன் இருக்கார். நான் எடிட் பண்ணுவேன். கேமராமேனு நான் ஃபஸ்ட்டு வீடியோ கேமராமேன் பண்ணியிருந்தேன். செகண்ட் வீடியோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்துடுவாங்க. இன்னும் ஒரு 10 நாளில். ஏன்னா அது நீங்கள் லைக் போட மாட்டீங்க அப்படிலாம் சொல்லலை. நான் இன்னும் 2 நாளில் போட்டுருவேன். ஏன்னா நான் போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் நம்ம 2 நிமிஷத்தில் கேமே முடிய போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம இவங்களுக்கு பில் போட்டால் மட்டும் போதுங்க. நம்ம போட்டோங்க. இப்போ வாங்க கடவுளை போய் பில் போடலாம். நாங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ பொருள் காலி பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாங்கி வைக்கணும்னா 10 லோன் வாங்கணும் போலேங்க. நம்ம 10 லோன் வாங்கினா கடங்காரம் ஆகிடுவோங்க. நம்ம கடங்காரெல்லாம் ஆகக்கூடாது. ஆமாம் தானுங்க. ஆமான்றவங்களாம் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் இப்போ இவ்வளோ கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னு எனக்கே தெரிலங்க. நான் சொல்லணும்னு சொல்லினுக்கிறேங்க. ஆமாட்டே. ஓகே எவ்வளோ மாட்டே? அவனுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா? 3 ரூபா 20 பைசா. ஆண்டா மாட்டே. இந்த வாங்கிக்க மாட்டே. நம்ம இப்படி தாங்க சொல்லணும். அப்போ தாங்க ஜாலியாக இருக்கும். நம்ம கமெண்ட்ரி பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மொட்டை 4 ரூபாய் 10 பைசாவுக்கு வாங்கிக்குது. இந்த மொட்டைங்கெல்லாம் பண்ணுற தப்புனால தான் நம்ம கடையை ஓட மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் கேஷ் கொடுக்குறாங்க. இவங்க ஒருத்தன் கார்டு கொடுக்குறதுனால பார்த்து எல்லாருமே கார்டு கொடுக்குறானுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி மொட்டையெல்லாம் விரட்டி அடிக்க தோணுது. ஒரு நாளை தவிர குளத்தார இன்னும் பாட்டு வரும். நான் ஏன் உளறின்னு கதைக்கிறேன் பாருங்கள். அந்த பாட்டுக்கெல்லாம் இவனுக்கு தான் செட் ஆகினாங்க. நம்ம கமெண்ட்ரி பண்ணின்னு இருக்கோம். நடுவில் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அதனால் அதை கட் பண்ணிட்டாங்க. போட்டாச்சு. ஒரு 5 ரூபா. நம்ம நியூ ஃபோன் வாங்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமாங்க? நான் வாங்கிட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் பில் போடவே ஆகுது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். இவன் தான் லாஸ்ட் கஸ்டமர். நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வரலாமாங்க யாருனா வராங்களான்ட்டு. என்னங்க ஃபகர் நம்ம ஏன்னா லேட்டாக வாங்கி வச்சுங்க. வாங்க நம்ம போய் வெளியே பார்த்துட்டு வரலாம் யாருனா வராங்களான்ட்டு. ஏன்னா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டேய் திரும்புங்க. டேய் எவனுமே இல்லைடா. இருட்டாச்சு வேறு. நம்ம இப்போ கடையை க்ளோஸ் பண்ணுறது நல்லது தான். ஐயோ காரா ஏன்டா டேய் காலை சீவி விட்டாங்க. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம் தேவையில்ல. நம்ம அப்படியே கேமை முடிச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாங்க கடையை. நம்ம எத்தனை கஸ்டமர்னால் 17 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். 750 ரூபா பேலன்ஸ். ப்ராஃபிட் அது நம்ம வாங்கிறதுனால இன்கம் அவ்வளோ. இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். பாய். அடுத்த வீடியோ